நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை. 4 முதல் வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளில் இந்த செய்திக்கான ஒரு தலைப்பு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி. என்னன்னு சொல்லுங்க? அடிக்கடி. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். இந்த வார்த்தை எந்த வார்த்தை? அடிக்கடி என்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அடிக்கடி செய்து கொண்டிருப்போம். சிலருக்கு அடிக்கடி டீ குடிக்கிறது வழக்கம், சிலருக்கு அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கிறது வழக்கம், சிலருக்கு அடிக்கடி கோபப்படுறது வழக்கம், சிலர் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அடிக்கடி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது இந்த அடிக்கடி என்கிற வார்த்தையை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலேயும் இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படாமல் ஆங்காங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிக்கடி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆஃபன் என்கிற அந்த வார்த்தை. இந்த 7-8 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 6 அதில் 7-8. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ ஒரே நிலம் அதுல 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிலம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது 2 வகையான நிலம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடிக்கடி பெய்கிற மழை, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை என்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல வருஷத்துக்கு 3 முறை 3 சீசன்ல மழை பெய்யும். முன்மாரி மழை, பின்மாரி மழை, அதற்கு நடுவே இருக்கிற மழை காலம். இப்போ அதை குறித்து அதை முன்னிட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை குறித்து. அதிகமா பெய்யுதோ கொஞ்சமா பெய்யுதோ, ஆனா நிலத்துல என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மழை அடிக்கடி பெய்கிறது. இப்போ மழை பெய்கிறது அப்படின்னா அந்த நிலத்துக்கு ஏற்ற தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இப்போ 2 வகை நிலங்கள், இந்த 2 வகை நிலத்திற்கும் என்ன கொடுக்கப்படுகிறது அப்படின்னா தேவையான தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த 2 நிலமும் 2 வகையான பலன்களை கொடுக்கிறது. ஒரு நிலம் பாருங்க, அந்த 7வது வசனத்துல தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்போ பயிரிடுகிறவன் ஒரு நோக்கத்தோடு நிலத்திலே பயிரிடுகிறான். இதை விதைச்சு இதை அறுவடை செய்யலாம் அப்படின்னு பயிரிடுகிறான். அதற்கான மழையும் கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட நிலம் தன்னுடைய எஜமான் எதற்காக எனக்கு தண்ணீரை கொடுக்கிறாரோ, விதை போட்டிருக்கிறாரோ, அதற்கேற்ற பலனை கொடுக்கிற, பயிரிடுகிறவருக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இன்னொரு நிலம் எதை முளைப்பிக்குது பாருங்க. 8வது வசனத்துல முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. சுட்டரிக்கப்படுவது அப்படின்னா நியாய தீர்ப்பு, நரகத்தில் தள்ளப்படுவது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு முந்தின வசனத்தில் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் அப்படின்னா அது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிற ஒரு நிகழ்வை குறிக்கிறது. ஏன்னா பயிர் நல்லதை முளைப்பித்தால் அது அறுவடை செய்யப்பட்டு களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும். அது பரலோகத்துக்கான முடிவு, இது நரகத்துக்கான முடிவு. ஆனா எது எப்படியோ தேவன் ஒவ்வொரு நிலத்துக்கும் தேவையானதை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்த வேதாகமத்துல இந்த குறிப்பிட்ட வார்த்தையின் அடிப்படையில நாம் அடிக்கடி செய்யக்கூடாதது என்ன, அடிக்கடி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு தியானிக்க போறோம். என்னன்னு சொல்லுங்க? அடிக்கடி
செய்யக்கூடாதது என்ன முதல்ல, ரெண்டாவது அடிக்கடி செய்ய வேண்டியது என்ன. இப்போ ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம அடிக்கடி செய்கிற விஷயம் என்ன, நம்ம அடிக்கடி யோசிக்கிற விஷயம் என்ன, நம்ம அடிக்கடி நம்முடைய மனதிலே நினைத்து கொள்ளுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ எது வேண்டாமோ அதை விட்டு விட்டு எது தேவையோ அதை நம்ம அடிக்கடி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி அடிக்கடி செய்யக்கூடாததை விட்டு விட்டு அடிக்கடி செய்ய வேண்டியதை நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணா, இந்த அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுகிறவருக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக, தேவனாலே நினைவு கூறப்படுகிற நிலமாக, பரலோகத்திலே நம்முடைய முடிவை வைத்திருக்கிற நிலமாக நிச்சயமாக நாம் இருப்போம். சரி, இப்போ முதல் விஷயம் அடிக்கடி செய்யக்கூடாதது என்ன. முதல் விஷயம் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 25:17. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் என்ன பண்ணாதே, கால் வைக்காது. அயலான் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை குறிக்கும். யாரை குறிக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன், அருகாமையில் இருக்கிற வீட்டார்கள், அருகாமையில் இருக்கிற உறவினர்கள் அப்படிங்கிறத குறிக்கும். சாலமோன் எப்படி எழுதிறாரு பாருங்க, உன் அயலான், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சலித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உறவுலேயே சலிச்சு போறது, அந்த ரிலேஷன்ஷிப்ல சலிச்சு போறது. எதுக்குடா இவங்க வர்றான், எதுக்குடா இவங்க வர்றாங்க அப்படின்னு சலிக்கிறது. உன்னை வெறுக்காதபடிக்கு, சலித்து போகும்போது என்ன ஆகுன்னா உறவுகள் வெறுத்து போகுமா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட வசனம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒருத்தர் அடிக்கடி பக்கத்து வீட்டுக்கு போறது தப்பு கிடையாது, ஆனா என்ன நோக்கத்துக்காக போறாங்கன்றது முக்கியம். இங்க சாலமோன் எதை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, கடன் கேட்பதற்காக அடிக்கடி போவாங்க பாருங்க. எதுக்கு போவாங்க? கடன் கேட்பதற்காக. ஒரு தடவை கொடுக்கலாம், 2 தடவை கொடுக்கலாம். சும்மா சும்மா வந்து அதுக்கு இதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு தடவை சமாளிக்கலாம், 2 தடவை சமாளிக்கலாம். அந்த வீட்டுக்காரங்க எவ்வளவுதான் சமாளிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் சலித்து போய் வெறுத்து போய் விடுவார்கள். கடன் கேட்கும்படியோ அல்லது அவர்களை தொந்தரவு செய்யும்படியோ, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும்படியோ என்ன செய்யக்கூடாதான்? பக்கத்து வீட்டுக்கு சொல்லுங்க, அடிக்கடி போகக்கூடாது. அப்போ எப்பாச்சும் ஒரு தடவை போகலாம். ஏன்னா அது உறவுக்கு நல்லது, அது நல்ல உறவுக்கு நல்லது. மனிதர்களுடைய உறவுகளை, நல்ல உறவுகளை தேவன் விரும்புகிறார். ஆனால் ஒருவர் மூலமாக இன்னொருவருக்கு தொந்தரவு ஏற்படுவதையும் தவிர்க்க சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி கடன் கேட்கக்கூடாது, அடிக்கடி யாரையும் தொந்தரவு செய்ய கூடாது. அப்படி செய்தால் என்ன ஆகும்னா உறவுகள் விரிசல் அடையும், உறவுகள் இல்லாமல் போகும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அடிக்கடி செய்யக்கூடாதது என்ன? அடிக்கடி பக்கத்து வீட்டுக்கோ அடிக்கடி ஒருத்தருடைய இடத்துக்கோ சென்று தொந்தரவு செய்வது நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. கடன் கேட்பது இருக்க கூடாது. சரி, 2வது விஷயம் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறீங்களா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். இது எதை குறிக்குது அப்படின்னா, நம் பிடரியை கடினப்படுத்தக்கூடாது, அடிக்கடி என்ன பண்ணக்கூடாதான். காரணம் என்ன? அடிக்கடி வருகிற கடிந்து கொள்ளுதல் நல்லது. அடிக்கடி கடிந்து கொள்ளுதல் வரும்போது அதை தவிர்க்க கூடாது. எதை தவிர்க்க கூடாது? புத்திமதி சொல்லப்படும் போது அதை தவிர்க்க கூடாது. சில குழந்தைங்க நினைப்பாங்க, என்னடா அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலுங்கிற அந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அடிக்கடி. எப்ப பார்த்தாலும் அப்படிங்கிறது தான் அடிக்கடி. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, தொட்ட 90க்கும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதற்கு அப்படின்னா, இந்த கடைசி வசனம், சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அந்த வாழ்க்கை நாசமடைந்து போகக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெற்றோரும் சரி முதியவர்களும் சரி நல்ல ஆலோசனைகளை அடிக்கடி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அடிக்கடி கிடைக்கிற அந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி தவிர்த்து விடக்கூடாது. இது 2வது விஷயம். 3வது வாசிப்போம். எசேக்கியேல் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசேக்கியேல் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆண்டவரே சொல்றாரு, யூதா ஜனங்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள் கிரியைகளினாலே செயல்களினாலே என்னை அடிக்கடி கோபம் ஊட்டுகிறார்கள் அப்படிங்கிறார். மனுஷனுக்கும் அடிக்கடி கோபம் வரும் பாருங்க, அது மாதிரி ஆண்டவருக்கும் அடிக்கடி கோபம் வருதான். காரணம் என்னன்னா, தம்முடைய ஜனம், தம்முடைய பிள்ளைகள் தாம் நினைப்பதற்கு ஏற்ப நடக்கவில்லை அல்லது தம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவருக்கு அடிக்கடி கோபம் வந்துருதான். அப்ப நம்ம ஒரு விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ஆண்டவரை அடிக்கடி கோபப்படுத்துகிறவர்களாக இருக்க கூடாது. அப்ப எப்பவாச்சும் கோபப்படுத்தலாமா? அதுவும் கூடாது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆனா அந்த ஒரு நிமிஷம் அழிவு எப்படி இருக்கும் தெரியுமா? மொத்தமும் அழிஞ்சு போயிடும். அதுதான் பிரச்சனையே. ஆனா அவருடைய தயவுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, அவரை கோபப்படுத்தாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா, அது நீடிய வாழ்வாக, நித்திய வாழ்வாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக நிச்சயமா இருக்கும். அப்ப இந்த மூணு விஷயம் அடிக்கடி செய்யக்கூடாத ஒண்ணு, நம்முடைய அயலார், அண்டை அயலார் வீட்டுக்கு கடன் கேட்கும்படியோ வேற எந்த ஒரு காரியத்துக்காகவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிக்கடி போகக்கூடாது. காரணம், அவர்கள் சலித்து போய் நம்ம என்ன செஞ்சிருவாங்க, வெறுத்து விடுவார்கள். இது உறவுக்கு நல்லதல்ல. ரெண்டாவது விஷயம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிற மனிதன். பிரசங்கத்தை சொல்லும் போதும் கடிந்து கொள்ளுதல் வருதுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு செய்தி வரும்போது கடிந்து கொள்ளுதல் வருது, நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அந்த உறவு முக்கியம் என்பதை விரும்பி அதை அட்வைஸ் பண்றாங்க. அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அட்வைஸ் பண்றதை நிறுத்திடுவாங்க, கடிந்து கொள்ளுதலை நிறுத்திடுவாங்க. இவங்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அப்போ ஒரு விஷயம், இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் போது, இந்த கடிந்து கொள்ளுதல் யார் யாரிலிருந்து வரும்? பேரண்ட்ஸ் கிட்ட, பெற்றோரிடமிருந்து வரும். நம்ம மேல நல்ல மதிப்பு வைத்திருக்கிற மனிதர்களிடமிருந்து வரும், நல்ல உறவுகளிடமிருந்து வரும், மூப்பர்கள் முதியோர்களிடமிருந்து வரும். அதை தாண்டி தேவனிடத்திலிருந்து மிக அதிகமா வரும். நம்ம ஒரு சின்ன தவறு செய்யும் போதும் கூட கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வார். பேதுரு சீஷன் தான், ஆனா பேதுரு ஆண்டவர் எவ்வளவு முறை கடிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? காரணம் என்னன்னா, அந்த பேதுருவை ஆண்டவர் அவ்வளவாய் நேசித்தார், அவ்வளவாய் நேசித்தார். ஏன்னா பேதுரு மேல ஒரு சித்தம் வச்சிருந்தாரு. இந்த குறிப்பிட்ட விஷயத்த பேதுரு நாம் பரமேறின பிறகு இந்த பூமியில செய்ய வேண்டும் என்கிற ஒரு சித்தத்தையும் திட்டத்தையும் பேதுரு மேல ரொம்ப பெருசா வச்சிருந்தாரு. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? அடிக்கடி பேதுருவுடைய சின்ன சின்ன விஷயத்தை கூட, சின்ன சின்ன வார்த்தையை கூட, சின்ன சின்ன செயல்களை கூட கண்டித்து கொண்டே இருந்தார் ஆண்டவர். ஒரு கட்டத்துல எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு கூட திட்ட ஆரம்பிச்சார். அப்ப யார்கிட்ட இருந்து ரொம்ப அதிகமான திட்டு வருதோ அவங்க நம்மை நேசிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். திட்டுறது அப்படின்னா அழிந்து போவதற்கான திட்டுதல் அல்ல, அது நம்மை வாழ வைப்பதற்காகவும் நம்மை உறுதிப்படுத்துவதற்காகவும் வருகிற திட்டுகள் அவை, கடிந்து கொள்ளுதல் அவை. தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். மகனே, இதை செய்யாத, இதை செய், இங்க போகாத, இங்க போ, இதை பார்க்காத, இதை பார், அதை படிக்காத, இதை படி சொல்லுகிறார் அப்படின்னா அவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்வை அழிந்து போவதற்கு அல்ல, தம்மோடு கூட சேர்த்து நித்தியமாக நன்மைக்குள்ளே வாழ்வதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் போது அதை அடிக்கடி கேட்கிறவர்களாக நாம் இருக்கணும். மூணாவது, பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நாம் அடிக்கடி கோபப்படுத்துறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி சரியானதை செய்ய வேண்டும் அப்படின்னு அதை கற்றுக் கொடுக்கிறது. எப்போ அவர் கோபப்படாம அமைதியா இருப்பார்? அவருடைய சித்தத்தை செய்யும் போது. இப்ப இந்த மூணு விஷயம் செய்யக்கூடாத விஷயங்கள். நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு 5 குறிப்புகளை பார்க்க போறோம். செய்ய வேண்டிய விஷயங்கள். 1, மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 7:3 வாசிங்க. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும்
முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். யூதர்களுக்குள்ள ஒரு பழமொழி இருக்கு, தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக அதிக தண்ணீரை பயன்படுத்துகிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு எவன் அதிக தண்ணீரை பயன்படுத்துகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிம்பாங்க. யூதர்களுடைய முறைமை என்னன்னு சொல்லி கேட்டா, வீட்டுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாலேயே வீட்டு என்ட்ரன்ஸ்லயே கஜ்ஜாடிகள்ல தண்ணி வச்சிருப்பாங்க. கானாவூர் கல்யாணத்துல ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு கச்சாடி தான். எதற்கு? கால்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு. வெளியிருந்து வந்தா கால்கள் தூசி படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு. கால்களை சுத்திகரித்துக் கொள்வது போலவே கைகளையும் அடிக்கடி கழுவிட்டு இருப்பாங்க. ஏன்னா கைகள்ல அசுத்தம் இருக்கக்கூடாது, கைகள்ல அழுக்கு இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி கை கழுவி சுத்தம் பண்ணிக்குவாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் என்ன செய்வாங்கன்னா, முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு, அவங்களுடைய முன்னோர்களுடைய வழக்கமே அதுதான், அடிக்கடி கைகளை கழுவுதல். யூதர்களுடைய வாழ்க்கையில அது பல்வேறு விதமான அர்த்தங்களை கொண்டிருக்கும். அடிக்கடி கைகளை கழுவிட்டு இருக்காங்கன்னா கைகளை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சாப்பிடும்போது அழுக்கு உள்ள போகக்கூடாதுன்னு நினைச்சுக்குவாங்க. விலாத்து கை கழுவுனா பாத்தீங்களா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது, என்னடா இப்படி கை கழுவிட்டு போற அப்படின்னு கேட்பாங்களே, அது மாதிரி எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, இது உங்களை சார்ந்தது அப்படின்னு விலாத்து கை கழுவுறது. அப்படி கை கழுவுறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனா யூதர்கள், இங்க பாக்குறீங்களா, குழந்தைங்க விளையாடிட்டு போறாங்க. யூதர்கள் பரிசேயர் என்ன பண்ணுவாங்க, முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். இன்னும் குறிப்பா அடிக்கடி தங்க உடம்பையும் கழுவிட்டு இருப்பாங்க. பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனாங்க பாத்தீங்களா வேத பாரகர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சத்தமா சொல்லுவாரு, உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் அப்படின்னு வந்தது, யெகோவா அப்படின்னு வந்ததுன்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மைய வச்சுட்டு போயிடுவாங்க. எழுதுகோலை வச்சுட்டு போய் தண்ணீர் ஊற்றி தங்கள் உடம்பு சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த கடவுள் மேல அவ்வளவு பயம், அவ்வளவு பக்தி. பரிசுத்தமாய் நான் எழுத வேண்டும், கடவுளுடைய பெயரை எழுதும் போது என் சரீரம் கூட சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி யூதர்கள் கை கழுவுவதிலிருந்து உடம்ப கழுவுறது வரைக்கும் தங்கள் பாரம்பரியமா சுத்தமாக இந்த சரீரத்தை பாதுகாப்பதிலே அவங்க கருத்தா இருந்தாங்க. ஆனா பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது பாருங்க, யாக்கோபு நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிங்க. யாக்கோபு 4:8. பாவிகளே, யாக்கோபு எப்படி சொல்றாரு பாருங்க, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இதுல யாக்கோபு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க கைகளை சுத்தம் பண்றீங்க, அது கரெக்டு தான். அட பாவிகளா, உன் கையை சுத்தம் பண்ற கரெக்டு தான், நீ இருமனம் உள்ளவன் அப்படின்னா ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டு சும்மா கையை கழுவுனா போதும்னு நினைக்கிற. ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் ஆக்குங்கள். அப்புறம் கைகளை சுத்திகரிப்பது அப்படின்னா, கைகள்ல சுத்தம் இருந்தா மட்டும் போதாது, இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம், அடிக்கடி நாம் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது, நம்முடைய வாழ்வு சரியாக இருக்கிறதா அப்படின்னு அடிக்கடி நாம் சோதித்தறிய வேண்டும். எப்போங்க, அடிக்கடி சோதித்தறிய வேண்டும். நம்ம கண்ணை இமைக்காம எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? நம்ம கண்ணை இமைக்காம அப்படி பார்த்துட்டு இருந்தா எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஒரு நிமிஷம், ஒரு 60 செகண்ட் நம்மளால அப்படி கண்ணை இமைக்காம இருக்க முடியுமா? ஏதாவது பேசுங்க, ஏதாவது வேற ஏதாவது லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கேன் நான் புரியாம. ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? அது கூட ரொம்ப ஜாஸ்தி தான், ஒரு 20 செகண்ட். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம் நம்ம கண்களை. அப்ப கண் என்ன ஆகுது அப்படின்னா, அடிக்கடி இமைத்து கொண்டிருக்கிறது. அது நமக்கே தெரியாது, அனிச்சை செயல் அப்படிம்பாங்க. அனிச்சை செயல், நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கண் என்ன ஆகுன்னா இமைத்து கொண்டே இருக்கும். யாருக்கு கண் இமைக்காது? செத்து போனவங்களுக்கு இமைக்காது. அதான் கரெக்ட். நம்முடைய இருதயம் அடிக்கடி துடித்துக் கொண்டிருக்கிறது, அடிக்கடி துடித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கு இருதயம் துடிக்காது? இறந்தவங்களுக்கு துடிக்காது. அப்ப நம்ம உடம்புலயே அடிக்கடி இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா, ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார்.
அப்ப இந்த அடிக்கடி இந்த விஷயம் உடம்புக்குள்ள நடந்துகிட்டே இருந்தாதான் நம்முடைய சரீரம் உயிரோடு கூட இருப்பதாக அர்த்தம். இப்ப ஆவிக்குரிய மனிதன் உயிரோடு கூட இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தன்னை அடிக்கடி சோதித்து பார்த்துக் கொள்வான். அடிக்கடி சோதித்து பார்த்துக் கொள்வான். அந்த யூதர்கள் பாரம்பரியத்தினாலே அடிக்கடி கைகளை கழுவினாலும் அவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? ஒரு தடவை கை கழுவியாச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆச்சா, ஏதாவது நம்ம தொட்டிருப்போம் செஞ்சிருப்போம், நம்ம கைகள் என்ன இருக்கும், அழுக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் என்ன பண்ணுவாங்க, கைகளை கழுவிக்குவாங்க. இதுதான் விஷயம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய கண் இமைத்து கொண்டிருப்பது போல நமக்கே தெரியாம அனிச்சை செயலாக நம்முடைய கண்கள் இமைத்து கொண்டிருப்பது போல, நம்முடைய இருதயம் துடித்து கொண்டிருப்பது போல நாம் நம்மை அடிக்கடி சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி சோதிச்சு பார்க்கல அப்படின்னா எங்காவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், தவறி கொண்டிருப்போம். அப்ப யூதர்களுக்கு கை கழுவுறது எப்படி அடிக்கடி வழக்கமாக இருந்ததோ அது போல நாம் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பது, இருதயத்தை கழுவுவது நமக்கு அடிக்கடி இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடிக்கடி நாம் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் அடிக்கடி செய்ய வேண்டிய 2வது விஷயம் அங்க இருக்குது. லூக்கா 18:5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த எப்பொழுதும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? அந்த எப்பொழுதும் அடிக்கடி இந்த ரெண்டும் ஒண்ணு. என்ன சொல்லுங்க? எப்பொழுதும் அதுக்கு சொல்லுவோம், எப்ப பார்த்தாலும் இதை தாண்டா செய்வான் அப்படிம்போம். அதுக்கு என்ன அர்த்தம்னா அடிக்கடி இதை தான் செய்வான் அப்படின்னு அர்த்தம். அந்த மனிதன் சொல்றான், அநீதியுள்ள மனிதன் சொல்றான், இந்த விதவை என்னை அடிக்கடி தொந்தரவு செய்கிறபடியால், அது அர்த்தம். எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து எப்பொழுதும் வந்து என்னை அலட்டாதபடி தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்போ அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தனக்குண்டான விஷயத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி போய் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அடிக்கடி கேட்கும் போது அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்ன யோசிக்கிறான்னா, இவ பண்றது பயங்கர தொந்தரவா இருக்குது, திரும்ப வந்து என்ன அடிக்கடி தொந்தரவு செய்யாம இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு சீக்கிரம் நியாயம் செய்யணும்னு நினைச்சானா. அப்ப அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி நினைப்பான் அப்படின்னா என்னிடத்தில் வந்து வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதற்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் நியாயத்தை இன்னைக்கு செய்வனும் நாளைக்கு செய்வனும், ஜெபத்தை இன்னைக்கு கேட்பனும் நாளைக்கு கேட்பனும். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கும்படி என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, அடிக்கடி வந்து சேருங்கள் அப்படிங்கிறார். நம்ம அடிக்கடி செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா ஜெபம். என்னன்னு சொல்லுங்க? ஜெபம். எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது மனிதர்களுடைய பார்வை வேணா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கலாம், ஆனா நம்மை படைத்த தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். ஜெபம் அப்படின்னா ஏதோ கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, இட்ஸ் ரிலேஷன்ஷிப், உறவு. அதுதான் ரிலேஷன்ஷிப். நாம் எப்படி உறவுகளோடு கூட பேசி மகிழ்கிறோமோ அது போல தேவனோடு கூட பேச வேண்டும் என்றால் ஜெபித்தே ஆக வேண்டும். இதுதான் முக்கியம். அப்போ 2வது விஷயம் ஜெபிக்க வேண்டும். முதல் விஷயம் நம்ம அடிக்கடி செய்ய வேண்டியது நம்மை நாமே சோதித்து பார்த்து நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும், வாழ்வை பரிசுத்தமாக்க வேண்டும். 2வது விஷயம் அடிக்கடி என்ன செய்யணும்னா ஜெபிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 17:15. ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அப்ப இந்த அடிக்கடிங்கிற வார்த்தை பைபிள் எவ்வளவு இருக்குது பாத்தீங்களா? அடிக்கடி எங்க விழுறானா? தீயில் விழுகிறான், அடிக்கடி தண்ணீரில் விழுகிறான். இந்த தீ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எண்டு, தண்ணீர் இன்னொரு எண்டு. தீ சூடா இருக்கும், தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கும். ஆனா இரண்டுமே அதிகமாகும் போது ஆபத்து தான். ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள என்ன பண்றான் அப்படின்னா, தீ போன்ற பிரச்சனைகளையும் கொடுக்குறான், தண்ணீர் போன்ற பிரச்சனைகளையும் கொடுக்குறான். அது எப்ப கொடுக்குறான் தெரியுமா? அடிக்கடி கொடுக்குறான். நம்முடைய பிரச்சனைகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அடிக்கடி சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி சில போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். தீ போன்ற பிரச்சனைகளும் இருக்கும், தண்ணீர் போன்ற போராட்டங்களும் இருக்கும். ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? அப்படி அடிக்கடி பிரச்சனை வரும்போதும் நம்ம அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். எப்படி அந்த மகனுக்கு கொடிய வேதனை அப்படின்னு பார்த்து அந்த தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்தானோ அது போல, என்னடா எப்ப பார்த்தாலும் திடீர்னு தலை வலிக்குது, திடீர்னு காய்ச்சல் வருது, திடீர்னு கைகால் வலிக்குது, திடீர்னு என்னவோ ஆகுது, திடீர்னு குடும்பத்துல பிரச்சனை வருது,
திடீர்னு போராட்டம் வருது, அடிக்கடி போராட்டம் வருது. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போக வேண்டியது அவசியம்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார்? அடிக்கடி நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படி பண்ணார். யோவான் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அவ்வப்போது அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். எவ்வளவு நல்ல வசனம் பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனார். பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட இல்ல, சொந்த பந்தங்க கிட்ட இல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அடிக்கடி போனார். எதுக்கு போனார் சொல்லுங்க? ஜெபிக்கும்படி போனார். இந்த ஆலயம் எப்பவுமே திறந்துதானே இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? அடிக்கடி வந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதை விரும்புகிறவரா இருக்கிறாரு. யூதாஸுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவர் அடிக்கடி எங்க போவாரு? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு தான் போவார். அங்க போனா பிடிச்சிக்கலாம். நேரா பெத்தனியாவுக்கு போனா பிடிச்சிக்கலாம். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு லாசரு, மார்த்தாள் மரியாள் இவர்களிடத்துல ஏசு அன்பா இருந்தார். ஆனா அங்க கூட ஆண்டவர் அடிக்கடி போனது கிடையாது. எப்பாச்சும் தான் போனார். சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொன்ன பிறகும் கூட 4 நாள் கழிச்சு வர்றாரு. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாருன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார். அன்புள்ளவங்க வீட்டுக்கே கூட ஆண்டவர் என்னதான் பண்றாரு? அவ்வப்போது போகாம எப்போதாவது போனார். அந்த உறவு நல்லா இருந்துச்சு. ஆனா தேவ சமூகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அடிக்கடி ஒரு இடத்தை பயன்படுத்தினார். தன்னுடைய ஜெபத்துக்குன்னு ஒரு இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார். எந்த ஊர்ல இருக்கிறாரோ அந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட இடம். அந்த ஊர்ல இருந்தா, திருப்பூர்ல இருந்தா திருப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட இடம் ஜெபம் பண்றதுக்கு, கோயம்புத்தூர் போனா கோயம்புத்தூர்ல இருந்து ஜெபிக்கிற இடம் ஒரு இடத்துக்கு, பொள்ளாச்சியில் இருந்தா பொள்ளாச்சியில இருந்து ஜெபிக்கிற இடம், அப்படி வழக்கமாக. அப்போ இந்த யூதாஸ் காரியத்துக்கு தெரியும், இவரை பிடிக்கணும்னு எங்க போய் பிடிக்கலாம்? மார்த்தாள் மரியாள் வீட்டுல இல்ல, இந்த குறிப்பிட்ட தோட்டத்துக்கு போனா அவரை பிடிக்கலாம். அங்க அடிக்கடி என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணுவார். வேற எங்க இல்ல அப்படின்னா இவர் எங்கதான் இருப்பாரு? ஜெபித்து கொண்டுதான் இருப்பார். காரணம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி ஜெபித்தவர். அற்புதம் செய்யும்படி மாத்திரம் ஜெபித்தவர் அல்ல, பிதாவாகிய தேவனோடு நெருங்கி இருக்கிற அந்த உறவுக்காக வேண்டியும் அடிக்கடி ஜெபித்துக் கொண்டிருந்தவர். அதிகாலை வேளையில இரவு முழுவதும் முழுவதும் ஜெபித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த வேதாகமத்துல பார்க்க முடியும். அவரை போலவே நீங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி ஜெபிக்கிறவளா இருக்கணும். அடிக்கடி வருகிற பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அடிக்கடி தலைவலி வருதுன்னா அடிக்கடி மாத்திரை போடுறோம்ல, அந்த மாதிரி அடிக்கடி வருகிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அடிக்கடி தேவ சமூகத்துக்கு நாம் போக வேண்டியது அவசியம். 3வது விஷயம் என்ன அடிக்கடி செய்ய வேண்டியது? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அது இல்லைங்கம்மா, 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் என்ன கூட்டிக்கொள்? திராட்சரசமும் கூட்டிக்கொள். திராட்சரசம் குடிக்கிறது யூதர்களுக்கு வழக்கம், இஸ்ரவேலர்களுக்கு வழக்கம். தீமோத்தேயும் திராட்சரசம் குடிக்கிறவர் தான். ஆனா பவுல் ஒரு ஆலோசனை சொல்றாரு, தீமோத்தேயுவே உனக்கு வயிற்றுல அடிக்கடி பிரச்சனை வருது, பலவீனம் வருது, அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சம் குடிக்கிற திராட்சரசத்தை கொஞ்சம் அதிகரித்துக்கொள் அப்படிங்கிறார், கொஞ்சம் சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். அவர் அதுக்குள்ள என்ன வைக்கிறார் அப்படின்னா, உனக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றார். உனக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, உனக்கு ஏற்படுகிற வலியை குறித்து நீ கவலைப்படாதே, அதற்கு சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறார். என்ன இருக்கு? அதற்கு தீர்வு இருக்கிறது. நம்ம செய்யறதுலயே கொஞ்சம் மாற்றி செஞ்சா போதும் அப்படிங்கிறார். அப்ப ஜெபிக்கும் போது, நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது தெரியுங்களா? அதற்கான தீர்வு கிடைக்கிறது. நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற அடிக்கடி ஏற்படுகிற பிரச்சனை குறித்தோ, குடும்பத்துல ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்தோ நம்ம கவலைப்படக்கூடாது. அதற்கு தீர்வு என்னன்னு பார்க்கணும். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? வயிற்றுல ஏற்படுகிற பிரச்சனைக்கு நீ என்ன பண்ணு? குடிக்கிற திராட்சரசத்தை கொஞ்சம் கூட்டிக்கொள், கொஞ்சம் அதிகமா குடி அப்படிங்கிறாரு. அதேதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கும் என்ன தெரியுங்களா விஷயம்? நம்ம கவலைப்படாம நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு ஜெபிக்கிறேன் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமா ஜெபிக்கணும்னு அர்த்தம். டாக்டர் சுகர் எனக்கு எவ்வளவு இருக்குது டெஸ்ட் பண்ணோன்னு கேட்கிறோம். 200 இருக்குதுங்க. என்ன மாத்திரை சாப்பிடுறது டாக்டர்? இந்தாங்க ஒரு 50 மில்லிகிராம் சாப்பிடுங்க.
அடுத்த தடவை போறாங்க, டாக்டர் இப்ப சுகர் எவ்வளவு இருக்கு, 300 ஆகி போச்சு, இப்ப என்ன சாப்பிடுறது, அதே 50 இல்ல 100 மில்லிகிராம் சாப்பிடுங்க. அப்ப பிரச்சனையின் தீவிரத்துக்கு ஏற்ப மாத்திரையினுடைய அளவும் என்ன ஆகுதுங்க, அதிகரிக்குது. அப்போ நம்ம பிரச்சனையின் தீவிரத்துக்கு ஏற்ப நம்முடைய ஜெப நேரத்தையும் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, அதிகரிக்க வேண்டியதா இருக்குது. நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்முடைய ஜெப நேரத்தையும் இன்னும் அதிகரிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ பிரச்சனை வர்றது சகஜம், அதற்கான தீர்வை தேவன் பரிசுத்த வேதாகமத்துல வைத்திருக்கிறார், தேவ சமூகத்துல வைத்திருக்கிறார். அப்ப என்ன செய்யணும், கவலைப்படக்கூடாது, நேரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், ஜெப நேரத்தை. 4வது விஷயம் என்ன, நாம் அடிக்கடி செய்ய வேண்டியது, ஏசாயா 27:3 வாசிங்க. ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இந்த தண்ணீர் பாய்ச்சிங்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, தோட்டத்துக்கு நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிற விஷயம் அப்படின்னா வேத வார்த்தைகளை கொடுக்கிற விஷயம். ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய சமூகத்துக்கு அவருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவர் தவறாமல் நமக்கு செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வேத வசனங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன கொடுத்து கொண்டே இருக்கிறார்? அப்ப தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புறவங்க பரிசுத்த வேதாகமத்தை அடிக்கடி வாசிக்க வேண்டும். நம்முடைய கண் இமைத்துக் கொண்டே அடிக்கடி இமைத்துக் கொண்டிருப்பது போல, நம்முடைய இருதயம் துடித்துக் கொண்டிருப்பது போல, நாம் நம்மை சோதித்து ஆராய்ந்து சுத்திகரிப்பது மட்டுமல்ல, அடிக்கடி ஜெபிப்பது மட்டுமல்ல, அடிக்கடி கவலைப்படாமல் ஜெப நேரத்தை கூட்டுவது மட்டுமல்ல, நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அடிக்கடி பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். அதை எந்த வகையிலாவது வாசிக்க வேண்டும். ஏன்னா அடிக்கடி பெய்கிற மழையை குடிப்பது என்றால் வேத வசனத்தை கேட்டு கை கொண்டு நடப்பது அப்படின்னு அர்த்தம். அந்த நிலம் தான் ஆசீர்வதிக்கப்படும், அந்த நிலம் தான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, நான் உங்களை காப்பாத்துறேன், அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி என் வார்த்தைகளை கொடுக்கிறேன். ஜீவ தண்ணீர் அப்படின்னு என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் அப்படின்னா எப்படி கொடுத்தார்? அந்த சமாரிய பெண் யாக்கோபின் கிணற்றுல தண்ணீர் மொண்டு கொடுத்தது போல இவர் எங்காவது போய் தண்ணீர் மொண்டு கொடுத்தாரா? இல்ல, வார்த்தைகளை கொடுத்தார். அப்ப ஜீவ தண்ணீர் என்பது எதை குறிக்கும்? ஆண்டவராகிய இயேசு என்கிற வார்த்தையை குறிக்கும். நான் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அடிக்கடி என் வார்த்தைகளை கொடுக்கிறேன். நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யும் போது ஏதாவது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா தேவன் உங்களோடு கூட பேசி நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அத்தனையும் அந்த வார்த்தைக்குள்ளதான் விளைஞ்சிருக்குது. உண்மையை சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையே வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான். அப்படி மாறிடுச்சு, ஆண்டவர் என்னோடு கூட அடிக்கடி பேசுகிறார்னு யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிருபை பெற்றவர்கள், பாக்கியவான்கள். இதன் மூலமா தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, பாக்கியவான்களா, கிருபை பெற்றவர்களா நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம கூட பேசுறதே இல்ல, வேத வசனமே நமக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா அதை போல சபிக்கப்பட்ட வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. எந்த நேரத்திலேயாவது ஏதாவது ஒரு வசனம் நம்ம மைண்ட்ல தோன்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சரியாய் நீர் பாய்ச்சுகிறார்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? பணம் என்கிற தண்ணீர் வருமா, ஆசீர்வாதம் என்கிற தண்ணீர் வருமா, திடீர்னு லாட்டரி சீட்ல விழுந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய் விழுந்துருச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி கனவு கண்டு அந்த உலகம் காட்டுகிற பொய்யான மாயைக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறாங்க. வேஸ்ட், அத்தனையும் வேஸ்ட். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான். ஆனா பணம் அப்படிங்கிற விஷயம் சில பழமொழிகளோடு தொடர்பு கொண்டது. அந்த பணத்தை பத்தி பழமொழி சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்னு. பணம் என்ன பத்து செய்யும், அது என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் பணம் எங்க பாயுமா, எங்காவது பரலோகம் வரைக்கும் பாயம் சொல்லிக்கிறாங்களா? பணம் பரலோகம் வரைக்கும் பாயம் யாரும் சொல்லிக்கிறாங்களா? பரலோகத்துக்கு பாயவே பாயாது. அப்ப பணம் எங்க பாயுது? பாதாளத்துக்கு பாயுது. அது போகும்போது என்ன பண்ணு தெரியுமா? அந்த பணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், எங்கதான் பாஞ்சு கூட்டிட்டு போவோம்? பாய்கிறது அப்படின்னா பணம் பாதாளத்தை நோக்கி தீவிரமாய் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அதை யாரெல்லாம் உறுதியா இந்த பணம் தாங்க வாழ்க்கை, பணம் தாங்க வேணும், பணம் இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான், மதிக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அது செல்லுகிற பாதாளத்தை நோக்கி நம்மையும் கூட்டி செல்லும். அவ்வளவுதான். இன்னொரு பழமொழி இருக்குது பணத்தை பத்தி, சொல்லுங்க பார்க்கலாம். பணம் என்றால்
எது வாய் திறக்குமா? ஆமா, உண்மையுள்ள உயிருள்ள நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் எவனு வாய் திறக்க மாட்டான். பணம்னா ஆணு வாய் திறக்க மாட்டான். ஆனா பழமொழி எழுதுனவன் வச்சவன் நல்லா எழுதி வைக்கிறான். பணம்னா பிணமும் வாய் திறக்கும். அப்படின்னா பணத்துக்கும் பிணத்துக்கும் தான் சம்பந்தம், பணத்துக்கும் பாதாளத்துக்கும் தான் சம்பந்தம். பணத்துக்கும் ஜீவனுள்ள வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லை, பணத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப ஆண்டவர் நமக்கு பணமே கொடுக்க மாட்டாரா? நம்ம சம்பாதிச்சு வாங்குறதுக்கு பேரு பணம் தானே. அப்படின்னா அது நம்முடைய வாழ்வுக்கு தேவைகளை சந்திப்பதற்காக தேவன் நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு ப்ரொவிஷன். அப்ப நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பது உண்மை. அதற்காக நிறைய பணம் கொடுத்து தாம் இப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு நிரூபிக்க அவர் விரும்புறதே கிடையாது. ஆனா யாருக்கு ஆண்டவர் காசு பணம் பொருள் அதிகமா கொடுத்திருக்கிறாங்களோ அவங்க அதை என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய ஊழியத்துக்கு என்று பயன்படுத்த வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு என்று பயன்படுத்த வேண்டும். ஒருத்தர் நிறைய சம்பாதிச்சு என்ன பண்ண தெரியுமா? தனக்குள்ளே சொல்லி கொண்டான், என் களஞ்சியம் இவ்வளவு பயங்கரமா ஆச்சு, என்னுடைய நிலம் இவ்வளவு விளைச்சலை கொடுத்துருச்சு, இந்த அறுவடை என்ன பண்ணுவேன், களஞ்சியத்தை பெருசா கட்டி அதுக்கு கொண்டு போய் சேர்த்து டேய் ஆத்துமாவே என்ஜாய் பண்ணு, சந்தோஷமா இரு, உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் நீ சம்பாதிச்சுட்ட, எல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படி என்று சிந்தித்து தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஆனா பரலோகத்திலிருந்து சத்தம் கேக்குது, மதிகேடனே, நீ உன் சம்பாத்தியம் எல்லாம் என்ன ஆக போகுது தெரியுமா? உன் ஆத்மா இன்றிரவு உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் அது நீ சேகரித்தவர்கள் யாருக்கு சொந்தமா மாறும் அப்படின்னு ஒரு கேள்வியை பரலோகம் எழுப்புகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய பிரசன்னத்தை வேத வார்த்தைகளிலே தேட வேண்டும். பணத்தை தேடாதீங்க, பரலோகத்தை பரிசுத்த வேதாகமத்தில் தேடுங்க. அது நம்முடைய தேவைகளை சந்திக்கும். அவ்வளவுதான். இந்த உலகத்துல இருக்குது இல்ல அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் நீங்க மாட்டிக்காதீங்க. இருக்குது இல்ல அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் மாட்டிக்காதீங்க. பரிசுத்த வேதாகமத்துக்கு நடுவில் மாட்டிக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இது ஒருபோதும் நம்மை கைவிடாது. ஐந்தாவதாக நிறைவாக எபிரேயர் நிருபத்துல 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. ஏற்கனவே வாசித்த வசனம் தான். எபிரேயர் 6-7-8. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 மட்டும் வாசிங்கம்மா. எப்படி எனில் அவங்களே வாசிங்க. இல்ல முதல்ல வாசிச்சவங்களே வாசிங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்படின்னா ஆண்டவர் என்ன தெரியுங்களா பண்றாரு? அடிக்கடி பலன் கொடுங்கள் அப்படிங்கிறார். என்ன பண்ணணுமா? அடிக்கடி பலன் கொடுங்கள். எப்படி பலன் கொடுக்கிறது? அடிக்கடி சரி, நம்ம ஒரு கடைக்கு போய் அடிக்கடி காசு கொடுக்குறோம்னு என்ன அர்த்தம்னா, அடிக்கடி ஏதோ ஒண்ணு வாங்குறோம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடை வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி நம்ம ஒருத்தர் காசு வாங்குறோம்னா ஏதோ ஒண்ணு கொடுக்கறதுக்காக தான் வாங்குறோம். அந்த மாதிரி ஆண்டவர் அடிக்கடி நம்மோடு கூட பேசுகிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார், சில கிருபைகளை கொடுக்கிறார். அப்படின்னா நாம் அடிக்கடி அவருக்கு என்ன பண்ண வேண்டி இருக்குது? பலன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, பலன் கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை. இன்னொரு நிலத்தையும் அங்க பார்க்கிறோம், முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ. அந்த நிலம் பாருங்க, அடிக்கடி வருகிற தண்ணீரை குடிச்சு, அடிக்கடி வருகிற வார்த்தையை கேட்டு, அடிக்கடி செய்கிற பிரசங்கத்தை கேட்டு அதுவும் பலன் கொடுக்குது. ஆனா கேடான பலனாக இருக்கிறது. முள் செடி முள் பூண்டுகள் யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலத்துல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கடைசி எல்லாத்தையும் வாரி கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு தீ வச்சு சுட்டு எரித்து விடுவார்கள். இதுதான் நடக்கும். அப்போ நாம தேவனுக்காக அடிக்கடி பலன் கொடுக்க வேண்டியது அவசியம். நம்ம அடிக்கடி செய்யற விஷயம் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி செய்யற விஷயம் எப்படி பலன் கொடுக்கிறது? யாரோ சாப்பிட்றதுங்கிறாங்க. அடிக்கடி பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அடிக்கடி செய்கிற விஷயத்துல பலன் கொடுக்கலாம். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் சாப்பிடாம கூட இருந்துருவான், ஆனா பேசாம இருக்கவே மாட்டான். சாப்பிடாம இருந்துருவான், தூங்காம இருந்துருவான், பேசாம இருந்துட மாட்டான். ஜெயில் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஜெயில் சிறை அப்படிங்கிற விஷயம் எதற்கு உருவாக்கப்பட்டது தெரியுமா? தனிமைக்காக உருவாக்கப்பட்டது. என்ன தனிமைக்காக அப்படின்னா, தனிமையில் என்ன நடக்கும்னா யாரு கூட பேச முடியாது. அவன் தனக்குள்ள மட்டும்தான் பேசிக்க முடியும். 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு அவன் யாரு கூட தான் பேச முடியும்? தனக்குள்ளதான். அதுதான் அவனுக்கு ஜெயில்.
வேற யாரு கூட பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஜெயில். வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்கார்ந்தா நமக்கு அது ஜெயில் தான். அது எதற்கு அப்படின்னா யார் கூடயும் பேசக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த உலகம் மனிதனை குறித்த ஒரு சிந்தனை அறிவை பெற்றிருக்கிறது. இவனை சிறைப்படுத்தணும் அப்படின்னா யார் கூட என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். தனக்கு தானே பேசி சிந்தித்து சரியான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு அங்க உருவாகும் அப்படின்னு ஜெயில உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. உறவுகளை விட்டு பிரிச்சு, சொந்த பந்தங்களை விட்டு பிரிச்சு, நண்பர்களை விட்டு பிரிச்சு தனிமைப்படுத்துறதுக்கு பேர் தான் சிறை. அப்போ சிறைக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, எல்லார் கூடயும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசாம இருக்கவே முடியாது. அப்ப அந்த பேச்சுல வார்த்தையில நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, கர்த்தருக்கென்று பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. நம்முடைய பேச்சு சாயம் போட்டதாக இருக்கக்கூடாது. எப்படி காயப்படுத்துறதா இருக்கக்கூடாதோ அதே போல சாயம் போட்டதா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி அதுலயும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப என்ன செய்யணும் தெரியுங்களா, அடிக்கடி பலன் கொடுப்பது என்றால் நம்முடைய வார்த்தைகளாலே அடிக்கடி தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நல்ல நல்ல யோசனைகளை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட பலன்களை நாம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. அடிக்கடி எதை செய்ய கூடாது, அடிக்கடி எதை செய்யணும். அடிக்கடி செய்யக்கூடாதது என்னன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி செய்யக்கூடாதது எது? முதல்ல என்ன பார்த்தோம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அடிக்கடி போகக்கூடாது. எதுக்கு? கடன் வாங்குறதுக்கு போகக்கூடாது. சாப்பிட்றதுக்கு உபசரிப்பாங்க, ஆனா அடிக்கடி போனா விருந்தும் மருந்தும் என்னத்தான் நடக்கலாம், 3 நாள் என்ன ஆகுமா, முதல்ல சாலிடா வர்றது அப்புறம் திரவமா வருமா. முதல்ல பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்களா, போக போக கரைச்சி குடிக்கிற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்களா. காரணம் என்னன்னா சலிச்சு போகுது, உறவு சலிச்சு போகுது. அடிக்கடி அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டால் அதை தவிர்க்க கூடாது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தேவனாகிய கர்த்தரை அடிக்கடி கோபப்படுத்த கூடாது. இப்போ அடிக்கடி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் கைகளை அடிக்கடி சுத்திகரித்துக் கொள்வார்கள். அது போல நாம் என்ன செய்யணும், அடிக்கடி நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்வை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமா இமை அடிக்கடி துடிப்பது போல, இருதயம் அடிக்கடி துடிப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். 2வது விஷயம், அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். என்ன செய்யணும்? அடிக்கடி ஜெபிப்பது நல்லது. ஏன்னா அடிக்கடி வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்க இருக்குது, அடிக்கடி ஜெபிப்பதில் இருக்கிறது. அதற்கு அடுத்து நம்ம இந்த 3வது வசனத்தை, அடிக்கடி கவலைப்படக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி செய்கிற ஜெப நேரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொன்னார், அடிக்கடி உனக்கு நேரிடுகிற பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படாத, திராட்சரசத்தை கொஞ்சம் கூட்டிக்கோ. தீர்வு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. 4வது, அடிக்கடி வேதம் வாசிக்க வேண்டும். என்ன காரணம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மன்னிச்சுக்கோங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அப்ப நமக்கான வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்துக்குள்ள இருக்கிறபடியால் நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி வேதம் வாசிக்க வேண்டும். 5வதாக, அடிக்கடி பலன் கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய நினைவுகளையும் சரி கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறாரு. அதிலிருந்து பலன் அவருக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நாம் விட வேண்டியதை விட்டு தொட வேண்டியதை தொட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி செய்ய வேண்டியவர்களை சரியாய் நாம் கடைபிடிப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி நாங்கள் செய்யக்கூடாதது என்ன, செய்ய வேண்டியது என்ன என்று அழகாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். அப்படியே கடைபிடித்து வாழ உதவி செய்யும். விட வேண்டியவைகளை விட்டு விலகவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களை தொடர்ந்து அடிக்கடி நாங்கள் கடைபிடிக்கவும் உதவி செய்யும்படி மன்றாடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தைகளை அடிக்கடி கொடுக்கிறீர். எங்கள் பிடரியை கடினப்படுத்திக் கொள்ளாதபடி ஆசீர்வாதமான நிலமாக நாங்கள் மாற உதவி செய்யும். தேவரீருடைய நன்மைகள் கிருபைகள் எங்களை தொடரட்டும். உங்களுடைய தயவுள்ள கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.